வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா அண்ட் ரோமன் வாசஸ் செத்துக்கான ஸ்டோரி லைன் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது அண்ட் இந்த டைம் முடிப்பாங்களா என்னன்னு பார்ப்போம். அண்ட் பிரான் பிரேக்கரோட ரெஸ்லிங் ஆப்போனண்ட் ராக்கை பற்றி அகைன் டீஸ் பண்ணியிருக்காங்க. ஜான்சினை பற்றி ஒரு ஹாப்பி நியூஸ் அண்ட் பிக் லான்ச் பற்றி சேட் நியூஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஒரு சில பெரிய அப்படி தான் பார்ப்போம். கண்டிப்பாக கன்ஃபார்மு அண்ட் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா அண்ட் ரோமனுக்கு ரெஸ்லிங் ஆப்போனண்ட் யாராக இருக்கும், நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் சீஃப் ரோமன் ரைம்ஸ் பற்றி இப்போதைக்கு ரூமர்ஸ் படி என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா ரோமனோட ரெஸ்லிமேனியா ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 80% செத் ராலன்ஸ் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் இப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஷீல்டோட ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லிமேனியால முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ண போகிறாங்க WWE. இப்போ எதை வச்சுட்டா அந்த ஸ்டோரி லைன் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. இப்போதைக்கு அந்த மாதிரி தான் ரூமர்ஸ் போயிருக்கு. செத் ராலன்ஸ் இன்னைக்கு நடந்த மண்டேட்டரால் ஃபின் பாலரை தோக்கடிச்சு எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபிகேஷனில் ஒரு ஸ்லாட்டுக்கு லாஸ்ட் ஸ்லாட்டில் அவர் தான் ஃபுல்லாக இருக்காரு. இப்போ செத் ராலன்ஸோட அடுத்த பிளான் என்ன, அவர் நினச்ச மாதிரி அண்ட் வின் பண்ணி கோடியை ஃபேஸ் பண்ணார் அப்படின்ற கனவு வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அங்கே சிஎம் பங்க் இருக்கார், ஜான்சினா இருக்கார். ஜான்சினா பற்றி ஒரு ஹாப்பி நியூஸ் அதுவும் இருக்குது. அதை வந்து ஆர்டரா சொல்லி அப்போ தான் புரியும். அண்ட் இப்போதைக்கு ரோமன் வர்சஸ் செத் ராலன்ஸுக்கான மேட்ச் தான் ரெஸ்லிமேனியா 41 நடக்க போகுது அப்படின்ற மாதிரி 80% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது எதை வச்சுன்னா ஒருவேளை நடக்க போகிற எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் ரிவியூவில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று இங்கே ஜான்சினா இருக்காங்க, சிஎம் பங்க் இருக்காங்க, ட்ரூக்கு டேமின் பிரிஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டுத்துக்கு ஒரு பெரிய சண்டே ஆகி ஒரு செக்மெண்ட் நடந்து அவங்க ரெண்டு பேரும் எப்போ இருந்தாலுமே இந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷனால தோத்த மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் ட்ரூ வந்து சிஎம் பங்க் சைடு வருவாரான்னு கேட்டிங்கன்னா வருவார். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேமின் பிரிஸ் அளவுக்கு வந்து இருக்காது. ஆனால் அது மட்டும் இல்லை, ஜான்சினா வந்து இப்போதைக்கு ஃபுல் டைமராக இருக்க போகிறாரு. எப்படியும் வளரிட்டே விட்டுருங்க, ஃபுல் டைமராக இருக்க போகிறார். அதனால் அவர் வின் பண்ண சான்ஸ் இருக்குது. ஒருவேளை கிக் ஆஃப் ஷோ மூலியமாக சிஎம் பங்க் கூட அந்த ட்ரிபிள் ட்ரீட் மேட்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் நடக்கலாம். இதில் மிச்சம் இருக்கிறது இந்த செத் ராலன்ஸ் மட்டும்தான். ஒருவேளை எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் ரிவியூவில் ரோமன் வந்து செத் ராலன்ஸ் அட்டாக் பண்ணி அது மூலியமாக தோத்த மாதிரி காட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டோரியில் அங்கே ஆரம்பிச்சு ரெஸ்லிமேனியா முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போதைக்கு அந்த மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் சீனியர் தலைவர் ஜான்சினா. இப்போ நான் சொன்னேன்ல, ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமராக இருக்க போகிறாரு. ஆல்மோஸ்ட் மேட்ச் பாக்ஸ்ன்ற மூவியில் நடிச்சுட்டு முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்த மாதம் ஃபுல்லாக வந்து ஃபுல் டைமராக வந்து இருக்க போகிறாரு. இருக்கிற எல்லா மண்டே நைட்ராலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா இருக்க போகிறாரு. இப்போ இந்த ஒரு நியூஸ் கிடச்சோன்னே அவர் எந்தெந்த மண்டே நைட்ரால இருக்குது, அதாவது எல்லாரும் மண்டே நைட்ரும் சொல்லிட்டேன். எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் ரிவ்யூ முடிஞ்சக்கப்புறம் இருக்கிற எல்லா மண்டே நைட்ராலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா இருக்க போகிறாரு. ஆல்மோஸ்ட் இது 100% கன்ஃபார்ம் நியூஸ். இது வந்து ப்ரூஃபோட வந்து காட்டுறேன். அண்ட் எந்தெந்த மார்ச் வந்து 1ஆம் தேதியில் வந்து முடியுது எலிமினேஷன் சாம்பர். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ராலை மட்டும் இல்லை, சாரி. அண்ட் 17 மார்ச், 24 மார்ச், 31 மார்ச் இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தலைவர் ஜான்சனாக இருக்காரு. இப்போதைக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா, இவர் ஃபுல் டைமராக இருக்காருன்னா அவர் ஃபேர்வெல் டு இதுக்கப்புறம் ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு நிலைமை வந்துருச்சு. அது அப்போ ஜான்சனா ஒன்று எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் வின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அடுத்த பிளான் வந்து இருக்கலாம். மேபி அப்படி இவர் இன்னொன்று வின் பண்ணாமே இருக்கலாம். வின் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஸ்டோர் லைன் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு வீக் கேப் போட்டுட்டு அடுத்த ஸ்டோர் லைன் அந்த அவர் ஜான்சனோட அந்த ரெஸ்லிமேனியா பிளான் ஆரம்பிக்கிறாங்க அப்படி கூட நினச்சிக்கலாம். இப்போ ரெண்டே விஷயம் தான் நடக்க போகுது இந்த எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் ரிவ்யூவில். இதெல்லாம் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள பொறுத்து தான் இந்த செக்மெண்ட்றது மாறும். அண்ட் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 2 செமிசேன் பற்றி. செமிசேன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்த மண்டேட்டரில் க்ளீனாக வந்து சொல்லிட்டாரு, நான் வந்து கெவின் ஓவன்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன் என்னோட நாட்டில் கனடா நாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆடம் பீஸ் இந்த ஒரு செக்மெண்ட் வந்து அவர் வந்து கட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இங்கே ஆடம் பீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதாவது செமிசேன் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான மேட்சை எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இவங்களுக்கான மேட்ச் அன்சாக்ஷன் மேட்ச் அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. இந்த மேட்சை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேட்ச் லாஸ்ட்டாக ட்ரிபிள் ஹெச்சுக்கும் செத் ராலன்ஸுக்கும் ரெஸ்லிமேனியா 33 நடந்திருக்கு. அதுவும் ரெஸ்லிமேனியா லாஸ்ட்டாக நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இங்கே தான் நடக்குது. இந்த மேட்சோட ரூல்ஸ் என்னன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டும் அண்ட் ரெஃப்ரி கூட வருவார், வரணுமே கிடையாது. இவங்க எந்த இடத்துல வேணா போய் அடிச்சுக்கலாம். அங்கே ரெஃப்ரி கூட வந்து ஐ குவைட் மேட்ச், சாரி ரெண்டையுமே கம்பேர் பண்ணி ஸ்ட்ரீட் ஃபைட் ப்ளஸ் ஐ குவைட் மேட்ச் ரெண்டையும் கம்பேர் பண்ணின ஒரு மேட்ச் தான் அன்சாக்ஷன் மேட்ச். என்னை பொறுத்தளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. வேணா நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க. அண்ட் கூகுளில் செக் பண்ணி பார்த்தோன்னா ரெஸ்லிமேனியா நடந்திருக்கு ட்ரிபிள் ஹெச் வர்சஸ் செத் ராலன்ஸுக்கான ரெஸ்லிமேனியா 33. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிரட்டி விட்டுருப்பாரு. ஏஜிஎஸ்எல் ஸ்பியர் விழுந்திருக்கும், பிரான் பிரேக்கரோட ஸ்பியர். அண்ட் இங்கே ஏஜிஎஸ்எல் மிஸ் ஆனனால வந்து பார்த்தீங்கன்னா டர்ட்டி டாம் வந்து வாங்கிட்டாரு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன பிளான், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏஜி ஸ்டைல் தான் நம்ம பிரான் பிரேக்கர் வந்து தோக்கடிக்க போறாரு, டீத்ரோன் பண்ண போறாரு ரெஸ்லிமேனியால அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அந்த மாதிரி தான் அந்த டீசஸ் நடந்துருச்சு. இன்னைக்கு ஏஜி ஸ்டைலுக்கு வந்து சம்மந்தம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவரை தான் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் இதுக்கப்புறம் அவரை தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டுத்துக்கான ஒரு மேட்ச் நடக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் எந்த மாதிரி ஒரு அப்டேட் வருதுன்னா, இந்த மேட்ச் ரெஸ்லிமேனியால நடக்க சான்ஸ் கம்மி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா இப்போதான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் நடக்க போகிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு டேரெக்டாக வந்து அடுத்தவர் நடக்க போகிற மண்டே நைட்ரால ஏஜி ஸ்டைல் வராரு. அண்ட் ஏஜி ஸ்டைலும் பிரான் பிரேக்கர் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்பாங்க. அந்த ஸ்பியர் பற்றி ஒரு சில கான்ட்ரவர்சி ஆகும்னு நினைக்கிறேன். மேபி இந்த மேட்ச் வந்து எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் வந்து நடக்க சான்ஸ் இருக்கு.
அண்ட் இப்போ ரெசல்மேனியாவில் பிரான் பிரேக்கருக்கு எந்த ஆப்போனண்ட் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து ரூமர்ஸ் போகுது. இதுவும் அதாவது ஏஜ் சைடில் ஒரு சைடு வச்சுக்கலாம், அண்ட் இந்த ஒரு ஷோலேருந்து சைடு வச்சுக்கலாம். அதாவது என்னென்னா நம்ம மறக்க முடியாத ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நான் இருக்கா சோலசிகோ வந்து பிரான் பிரேக்கர் அடிச்சனால அண்ட் பிரான் பிரேக்கரும் ஜாக் ஆஃப் ஃபட்டும் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிற்பாங்க. அந்த மூமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறமா எப்படா அவங்க ரெண்டுக்கான மேட்ச் நடக்கும் நம்ம அந்த டைம் நிறையா பேர் புலம்பிக்கிட்டு இருந்தோம். அண்ட் இப்போ ரெசல்மேனியா 41 இவங்க ரெண்டுத்துக்கான மேட்ச் வந்து நடக்க அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி இப்போதைக்கு ஒரு ரூமர்ஸ் போகுது. அண்ட் ஜாக் ஆஃப் ஃபட்டுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் மேட்ச் நடந்தால் ரியலி அது ஒரு அன்பிரடிக்டபிளாக தான் இருக்கும். ரெண்டு பேருமே இந்த சைக்கோ மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார். அந்த அளவுக்கு யாருமே இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு அப்படின்ற ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இன்னும் வரைக்குமே ஜாக் ஆஃப் ஃபட்டோ வின் பண்ணது ஒரு சில சூப்பர் ஸ்டார் தான் நினைக்கிறேன். இன்னும் அந்த அளவுக்கு வந்து ஜாக் ஆஃப் ஃபட்டோ இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. மேபி ரெசல்மேனியாவில் உங்களுக்கான மேட்ச் நடக்க பாசிபிலிட்டிஸ் கம்மி. என்ன பொறுத்தளவுக்கு ஏன்னா சோலசிகோவாக்கும் ஜாக் ஆஃப் ஃபட்டுக்கும் மேட்ச் நடக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் 3 ஜோஸ் அலெக்சாண்டர் பற்றி தான். இப்போதைக்கு ஜோஸ் அலெக்சாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான ஒரு நியூஸே வந்து கிடச்சிருச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் ஃப்ரீ ஏஜென்ட்டாக வந்து ஆகிட்டாரு. அண்ட் இதுக்கப்புறம் இவரோட அடுத்த பிளான் என்ன அஃபிஷியலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவர் வந்து இந்த மந்தில் வந்து ஃப்ரீ ஏஜென்ட் ஆகிட்டாங்கன்னு. மேபி இவர் வந்து NXTல தூக்கி போட அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா NXTல இப்போதைக்கு NXT இன்னொரு எவால்வ்னு ஒரு ஷோ வருது. அதில் இப்போதைக்கு ஒரு சில டேலண்டான ஒரு ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் எல்லாத்தையுமே அதில் வச்சு தனியாக ஒரு ரெஸ்லிங் நடத்த போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் இப்போதைக்கு NXTலேருந்து ஒரு சில சூப்பர் ஸ்டார் ராக்கும் மூவ் பண்ண போகிறாங்க. அதனால ஜோஸ் அலெக்சாண்டர் பார்த்தீங்கன்னா அங்கே மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபைனல் பாஸ் கிரேட் ஒன் ராக் பற்றி இப்போ ராக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து வீடியோ வந்து போட்டிருக்காரு அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில். அதில் என்னென்னா இந்த கேசியோன் விளாண்ட மாதிரி போட்டிருக்காரு. இந்த கேசியோன் வந்து லாஸ் வேகஸ்லாம் அங்கே தான் அதிக பேர் விளாடுவாங்க. இப்போ அங்கே லாஸ் வேகஸில் ரெசல்மேனியா நடக்க போகிறதுனால இது வந்து டீசர்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு நம்ம ஏதாவது ராக் ஏதாவது ஃபோட்டோ போட்டாவே போதும், அதை அப்படியே கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு இடமா போயிடுவோம். அந்த மாதிரி தான் இப்போ அதை மாதிரி பண்ணியிருக்காங்க. ராக் வந்து இந்த கேசியோனோட அந்த கேமை வந்து அவர் டீஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து லாஸ் வேகஸ்லாம் ஸ்பெஷலாக நடக்கும். அதனால ரெசல்மேனியா அங்கே நடக்க போகுது. அதனால வந்து டீசர்ஸாக வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு ராக் வருவார், அப்பீரன்ஸ் ஆகிறோம், பேசுவார். நீங்கள் நினைக்காம மேட்ச் பண்ண மாட்டார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லஞ்ச் பற்றி. இந்த பெக்கி லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த ராவோட டெபியூட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து அவங்க வர வேண்டியது. அதுக்கப்புறம் ராயல் நம்பர் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஆனால் வரல. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஆனால் பட் இருந்தாலும் இவங்க தான் முன்னாடியே கான்டாக்ட் சைன் பண்ணது சார்லட் ஃபிளேருக்கு முன்னாடியே. ஆனால் இன்னும் வரைக்கும் ஏன் WWE உங்களை வந்து வர வைக்கலன்னு எனக்கு தெரியல. மேபி ரெசல்மேனியாவில் ஒரு பிக் ரிட்டன் அது இவங்கள கூட இருக்கலாம். ஆனால் இவங்க வந்து மேட்ச் பண்ண மாட்டாங்க ரெசல்மேனியாவில். ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்தெந்த சூப்பர் ஸ்டார் கன்ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த லிஸ்ட் வந்து அது ஓவரால் லிஸ்ட். இதெல்லாம் இப்போதைக்கு மென்ஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மைண்டர், ஜான் சீனா, CM Punk, செத் ராலின்ஸ், லோகன் பால் அண்ட் டேமியன் பிரிக்ஸ். உமன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக் டீம் சாம்பியன் வந்து போட்டால் இதான் ஒரு பெரிய ஒரு மைனஸ் பண்ணி என்ன பொறுத்தளவுக்கு. ஏன்னா 2 டாக் டீம் சாம்பியன் வச்சு ஒரே இடத்துல போட்டு இவங்க யாரை பின் பண்ணுறது, யாராவது ஒரு ஆள் சேர்ந்து 2 பேரும் பின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் லீவ் மார்கன் இருக்காங்க, அலெக்சா பிளஸ் இருக்காங்க, அண்ட் பிரேலி இருக்காங்க, ரோக்ஸான் பெரஸ் இருக்காங்க. ரோக்ஸான் பெரஸுக்கும் பேலிக்கும் ஒரு தனி வார் இருக்குது. இந்த டாக் டீம் சாம்பியன் 2 பேருமே சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யாரோ ஒரு சூப்பர் ஸ்டார் வின் பண்ணி இங்கே அவங்க ரெசல்மேனியாக்கு போகிறாங்க. என்ன பொறுத்தளவுக்கு இதில் புது முகன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரேலி இந்த 4 செட்டு அப்படியே போகாது. மேபி அலெக்சா பிளஸ் அண்ட் ரோக்ஸான் இவங்க 2 பேரும் வந்து யாராவது ஒரு ஆளுக்கு போகலாம் என்னை பொறுத்தளவுக்கு. அண்ட் மென்ஸில் அன்பிரடிக்டபிள்லாம் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை ஜான்சனா, CM Punk 2 யாராவது தான் போகணும்னு நினைக்கிறேன். மேபி பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பாஸ் ஈமெயில் தேங்க் ஃபார் வாட்சிங். வேறு சூப்பர் ஸ்டார் பற்றி அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.